நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றும் ட்ரம்ப் அரசின் இந்த நடவடிக்கைகளை கண்டித்து லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் சான் பிரான்சிஸ்கோவில் கலவரம் வெடித்துள்ளது. அமெரிக்காவில் சுமார் 1,20,00,000 பேர் சட்டவிரோதமாக குடியேறியுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக மெக்சிகோவைச் சேர்ந்த 40 லட்சம் பேர் அங்கு சட்டவிரோதமாக தங்கியுள்ளனர். கடந்த ஜனவரியில் அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் சட்டவிரோதமாக குடியேறிய அனைவரையும் வெளியேற்ற உத்தரவிட்டுள்ளார். அதன்படி அமெரிக்கா முழுவதும் நாள்தோறும் 3000 பேர் கைது செய்யப்பட்டு அவரவர் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக மெக்சிகோவை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் கைது செய்யப்படுகின்றனர். அதிபர் டிரம்பின் இந்த நடவடிக்கையை கண்டித்து கலிபோர்னியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கடந்த 3 நாட்களாக தீவிர போராட்டம் நடந்து வருகிறது. இந்த போராட்டங்களில் மெக்சிகோ மற்றும் தென் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த மக்கள் திரளாக பங்கேற்று அதிபர் டிரம்பிற்கு எதிராக கோஷமிட்டு வருகின்றனர். போராட்டத்தின் போது லாஸ் ஏஞ்சல்ஸ் முழுவதும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. வர்த்தக நிறுவனங்கள், கடைகள் சூறையாடப்பட்டன. போராட்டக்காரர்கள் மீது லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி வருகின்றனர். இதில் ஏராளமானோர்கள் காயமடைந்துள்ளனர். போராட்டத்தை முன்னின்று நடத்திய 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கலவரத்தை தற்போது போலீசாரால் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அமெரிக்க அரசு சார்பில் தேசிய படையைச் சேர்ந்த 2000 வீரர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு அனுப்பப்பட்டு உள்ளனர். மேலும் கடற்படையைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கலிபோர்னியா தலைவர்களான ஆளுநர் கேவின் நியூசம் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர் கரென் பாஸ் ஆகியோர் டிரம்பின் தலையீட்டை கடுமையாக கண்டித்துள்ளனர். இது சர்வாதிகாரமானது மற்றும் சட்டவிரோதமானது என்றும் அவர்கள் விமர்சித்துள்ளனர். மேலும் டிரம்பிற்கு எதிராக வழக்கும் தொடர்ந்துள்ளனர். இருப்பினும் வன்முறையை தடுக்கவும் கூட்டாட்சி அரசை பாதுகாக்கவும் இது அவசியம் என்று ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை நியாயப்படுத்தியுள்ளார். ஆனால் அமெரிக்காவில் உள்ள சட்டப்படி இது தவறான நடவடிக்கை என கூறப்படுகிறது. அதாவது கவர்னர் அனுமதி இல்லாமல் ட்ரம்ப் அனுப்பிய படைகளால் உள்நாட்டு கலவரம் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. தற்போது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை தொடர்ந்து சான் பிரான்சிஸ்கோ நகருக்கும் கலவரம் பரவியுள்ளது. அங்கு வாழும் தென் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் சாலை, தெருக்களில் ஆங்காங்கே கூடி நின்று அதிபர் டிரம்புக்கு எதிராக கோஷமிட்டு வருகின்றனர். சான் பிரான்சிஸ்கோவிலும் ஏராளமான வாகனங்கள், கடைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. அமெரிக்க அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல பகுதிகளிலும் கலவரம் பரவுவதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. மேலும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தங்களது அடையாளத்தை மறைக்க முகமூடி அணிந்து போராடி வரும் நிலையில் அவர்கள் அனைவரையும் கைது செய்ய அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளது பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.